எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே 100 கூகுள் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 2 3 3 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கான வீடியோ வந்து அதுக்கான அடுத்த வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ பார்ட் 1 2 3 இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்லையும் ஷோ பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற வீடியோஸை பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கான வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா, கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு ஹூ வாஸ் அலைவ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இயர் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் பிறந்த இயரோ இல்லை நீங்கள் எந்த இயரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இயர் என்டர் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து சில ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை பற்றி லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இயர் என்டர் பண்ணுறீங்களோ, சப்போஸ் இப்போ 1919 என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த வருஷத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டியை வந்து எவ்வளோ ஏஜில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட விக்கிபீடியா பேஜுக்கு வந்து டிஃபால்ட்டாக அந்த ஹைப்பர் லிங்க் வந்து மூவ் ஆகிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் அவங்கள பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதே போல் நீங்கள் எந்த இயருக்கு வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எந்த செலிபிரிட்டியை பற்றி இல்லை எந்த பர்சனாலிட்டியை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஜஸ்ட் அவங்களோட நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அவங்களோட விக்கி பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரிசல்ட் வந்து கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு லைஃப் ஸ்டாட்ஸ் வந்து STATS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து முன்னாடி வந்து எப்படி இயர் என்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த டைம் வந்து டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிறந்த டேட் ஆஃப் பர்த் அதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே கோன்னு இருக்கும், அந்த கோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிறந்து இது வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்து எத்தனை தடவை சுவாசிச்சிங்க, உங்கள் ஹார்ட் எவ்வளோ டைம்ஸ் பீட் பண்ணியிருக்கு, எவ்வளோ பிளட்டு பம்ப் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வெப்பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே போக போக உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறையா கொடுக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதும் டேட் ஆஃப் பர்த் ரிலேட்டட் ட்ரிக் தான். கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு ஏஜ் கீக் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ட்ராப் டவுன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி பக்கத்தில் வந்து ரைட் சைடில் கோன்னு இருக்கும், அந்த கோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி கரண்ட் டேட்டில் உங்களோட எக்ஸாக்ட் ஏஜ் எவ்வளோ, அதாவது எவ்வளோ வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த சர்ச் ரிசல்ட்டில் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெப்பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்கும் வந்து ஒன்றுக்கும் ஹைப்பர் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயிலாக நீங்கள் வந்து இன்னும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபன்னியான ட்ரிக்காக இருக்கும். கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு குவிக் ட்ரா வித் கூகுள் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் ட்ரா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இமேஜை வந்து வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேருந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது அவங்க கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து லெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து வரைய ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜ் கூட மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த இமேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கும் வந்து உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் கூகுள்லேருந்து கொடுப்பாங்க. கூகுள் வந்து இதுதான் அந்த இமேஜ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அடுத்தடுத்த இமேஜுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு இமேஜும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த இமேஜாக போகும். டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து 6 இமேஜஸ் நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ 6 இமேஜஸும் வந்து எக்ஸாக்டாக வந்து அது கூட எக்ஸாக்டாக வரையலைன்னா கூட அதுக்கு ஓரளவுக்கு சிமிலராக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அது கூகுள் வந்து அடுத்தடுத்த இமேஜுக்கு போயிடும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வரைஞ்சி முடித்த எல்லா இமேஜோட ரிசல்ட்ஸையும் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாகவும் வந்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ட்ரிக்காகவே இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திப்போம்.